ரசூல்லாவுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ ப்ராஃபெட், இஃப் யூ எக்ஸீட் ஆர் லிமிட் மை ஓஷன்ஸ், நான் சொல்லுவதை கூட்டியோ குறைத்தோ நீ சொன்னால், ஈவன் யூ ஆர் வெரி 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 சிவியர்லி பனிஷ்ட், உனக்கு மிக மிக கடும் கடும் தண்டனை உண்டு. யாருக்கு? ரசூல்லாவுக்கே உன்னை கூட்டி குறைச்சி சொல்ற அதிகாரம் கிடையாது. நம்ம மார்க்கம் அன்னைக்கு எப்படி இறங்குச்சோ அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை அப்படியே அழியாம பாதுகாத்து வச்சிருக்கோம். 6237 வசனங்கள் கொண்ட திருக்குரான் ஷரீஃப். எப்போ ஓதணும் அந்த குரானை? காலையில வெள்ளனமா எந்திரிச்சு ஓது, அதை நானே பாக்குறேன்னு நல்லா சொல்றான். எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு காத்தால எந்திரிச்சு குரான் ஓதுனீங்கன்னு எனக்கு தெரியல. 90 பேர் ஓதி இருக்க மாட்டீங்க. சரி, ஓதுனா ஓதுங்க, ஓதாட்டி நாசமா போங்க. யாரை போய் திருத்த முடியும்? ஒன்னையே திருத்த முடியல. நான் போய் காபியர் குரல்கள் ஒன்னும் திருத்தது ஏன் வேலையே இல்லை. நீ மார்க்கத்தில் அல்லாஹ் உனக்கு செஞ்சுட்டான், முஸ்லீமா படிச்சுட்டான். அதுவே உனக்கு பெரிய கிஃப்ட். அது கிடைச்சும் நீ கண்ணிருந்து குருடனா, காதிருந்து செவிடனா, வாயிருந்து ஊமையனா இருந்தீனா வழி தவறிய மக்கள், நெறிகட்ட மக்கள், மன்னிப்பே பெற மாட்டீர்கள். நாளைக்கு கியாமத்துல மண்டை கொட்டப்படும்னு சொல்றான். அல்லாஹ் வாக்கு மீறுமா, பொய்க்குமா? பயப்படுத்தா? மகுத்து இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ யாருக்கு வருமோ சொல்ல முடியாது. நானே நாளைக்கு உயிரோடு இருக்கணும் இல்லையோ, உங்களை எத்தனை பேர் இருக்க போறீங்களோ இல்லையோ, எப்படித்தான் இனிமேல் உனக்கு என்ன ஆயிலா இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற? எத்தனை நாள் வாழ போற? இரணமும் மரணமும் ஒரு வழி பாதை. நீ எங்க இருந்தாலும் ஒரு ரிசக் உனக்கு வந்து சேரும், எங்க இருந்தாலும் உனக்கு மவுத்து வந்து சேரும். இரணத்தையும் மரணத்தையும் அல்ல ஒன் வே டிராபிக்ல தான் அனுப்புறான், ஒரே வழியில தான் அனுப்புறான். நீ எங்க இருந்தாலும் உனக்கு மவுத்து வந்துடும்.